கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று எல்லாரும் ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வாரத்தின் துவக்க நாள். இன்னைக்கு திங்கட்கிழமை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதோட நம்மளும் வேலைக்கு போகணும், வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு பலவிதமான ஹரிபரியான டே தான் இந்த திங்கட்கிழமை. ஆனா அந்த திங்கட்கிழமையிலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லி தருகிறார். என்னவென்று சொன்னால், இன்னைக்கு நீங்களும் நானும் எதுலையுமே குறைவா இருக்கக்கூடாது. எல்லாத்துலயும் நம்ம பூரணமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம எதுலையுமே குறையே இருக்கக்கூடாது. வருமானத்துல குறை இருக்கக்கூடாது. நம்முடைய வீடு, வாசல், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எதுலையுமே குறைவில்லாம நம்ம வாழணும். ஒரு பரிபூரணமா நம்ம வாழணும். எல்லா நன்மைகளையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமையானால் பரிசுத்த வேதாகமும் அதற்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. அந்த ஆலோசனையை நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாய் குறைவில்லாதவர்களாய் நாம் வாழலாம். வாசிக்கலாமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் பாருங்க ஸ்கிரீன்ல. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், நீங்க எதுலையுமே ஒரு குறைவே இல்லாம பரிபூரண நிறைவுள்ளவர்களா இருக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன சொல்லி தராரு? பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் பொறுமையாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நீக்குகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்க, சிருஷ்டிப்பை பாருங்க. ஆண்டவர் ஒரு தாயின் கருவுல ஒரு குழந்தையை உண்டாக்குகிறார், ஒரு சிறு குழந்தை. ஆனா அது வளர 9 மாதங்களை கடக்கிறது. அப்ப தாய் பொறுமையா இருக்க வேண்டும். ஒரு விதையை நடுகிறோம், அந்த விதை வளர்ந்து அது முதிர்ந்து அது கிளைகள், இலைகள் எல்லாம் தோன்றி அது பூத்து காய்த்து கனி கொடுக்க சில ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அப்ப மரம் பொறுமையா இருக்கிறது. ஒவ்வொன்றும் சிருஷ்டிப்புகள் அனைத்தும் மிக பொறுமையாய் தனக்கு நியமித்த காலத்திலே அது தானாய் தன் காரியங்களை செய்கிறது. இதே போல நீங்களும் நானும் நம்முடைய காரியங்களிலே பொறுமையாய் இருந்தால் கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் குறைவுகள் நிறைவாக நாங்கள் பூரணர்களாய் மாற எங்களுக்கு பொறுமை தாரும். அதற்காய் காத்திருக்கிற கிருபையை தாரும். நாங்கள் பொறுமையோடு அவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி தாரும். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you பிரியமானவர்களே.